Hi friends, welcome to Design Loom Academy. இன்னைக்கு நம்ம வீடியோவில் ஐடி கார்டு டிசைன் பார்க்க போகிறோம். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். PST ஃபைலோட டவுன்லோட் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதோட பாஸ்வேர்டு வந்து வீடியோ ஃபுல்லாக பார்த்தவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நான் வந்து புது ஃபைல் வந்து புது டாக்குமெண்ட் ஓப்பன் பண்ணுறேன். இப்போ விசிட்டிங் கார்டோட சைஸ் வந்து நான் இன்ச்சஸில் கொடுக்குறேன். இன்ச்சஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2.125 வித்து, ஹைட்டு பார்த்தீங்கன்னா 3.375 கொடுக்குறேன். ரெசல்யூஷன் அப்படின்னான்னு பார்த்தீங்கன்னா குவாலிட்டி, இமேஜோட குவாலிட்டி அதுதான் 300 கொடுத்துருக்கேன். எனக்கு வந்து விசிட்டிங் கார்டு சைஸில் எனக்கு ஒரு ஒர்க் ஸ்பேஸ் வந்து ஓப்பன் ஆகிடுச்சு. ஓகேங்களா? ஒரு ரெக்டாங்குலர் பார் எடுக்கிறேன். ரெக்டாங்குலர் டூலில் ரெக்டாங்குலர் இப்போ நான் வரைய போகிறேன். ஃபில்லு வந்து ரெட்டு, ஸ்ட்ரோக் எதுவுமே இல்லை. இந்த ரெக்டாங்குலரை கண்ட்ரோல் T கொடுத்துட்டு என்ன பண்ணுறேன்னா ரொட்டேட் பண்ணுறேன். ஒரு குறிப்பிட்ட ஆங்கிளில் ரொட்டேட் பண்ணிவிட்டு அந்த எண்டு வரைக்கும் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா எக்ஸ்டெண்ட் பண்ணுறேன். ஓகேங்களா? இப்போ பாருங்கள், இது டாப்பில் ஒரு ரெக்டாங்குலர் வந்து ஆங்கிள் சேஞ்ச் பண்ணும்போது ஒரு ட்ரையாங்கிள் மாதிரி தெரியும். இது ஒரு டிசைன். ஓகேங்களா? அகைன் அந்த ரெக்டாங்குலரை காப்பி எடுக்கிறேன். அதுக்கு என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஆல்ட்டை ப்ரெஸ் பண்ணி ட்ராக் பண்ணுறேன். எனக்கு ஒரு காப்பி அதே ரெக்டாங்குலர் அதே ஆங்கிளில் கிடச்சிச்சு. நான் என்ன பண்ணுறேன்னா கலர் ஃபில் வந்து ஒரு க்ரே கலர் கொடுக்குறேன். கொடுத்துட்டு கிளிக் பண்ணிவிட்டு ஆல்ட்டு பேக் ஸ்பேஸ் கொடுக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா அந்த க்ரே கலர் வந்து ஃபில் ஆகிடும். லேயர் பேனலில் என்ன பண்ணுறேன் அப்படின்னா அந்த க்ரே கலர் ரெக்டாங்குலரை வந்து கீழே டவுன் பண்ணுறேன். ரெட் கலர் ரெக்டாங்குலர் வந்து மேலே இருக்கிற மாதிரி. ஓகேங்களா? தென் மேலே இருக்கிற ரெக்டாங்குலருக்கு ஒரு ஷேடோ எஃபெக்ட் கொடுத்தா நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் ட்ராப் ஷேடோ போயிட்டு சைஸஸ்ஸு, ஸ்ப்ரெட்டு, டிஸ்டன்ஸு இந்த மூணுத்தையும் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுறேன். ஒப்பாசிட்டி வந்து பாதி வேல்யூவில் வச்சுருக்கேன், இல்லைனா ஓவர் டார்க்காக தெரியும். ஓகேங்களா? இது மேலே இருக்கிற டிசைன். அகைன் ரெக்டாங்குலர், ரைட் சைடில் ஒரு டிசைன் பண்ண போகிறேன். அகைன் ரெக்டாங்குலர், கலர் வந்து இதுக்கு நான் வந்து பிளாக் கொடுக்க போகிறேன். ஆல்ட்டு பேக் ஸ்பேஸ் அழுத்தும் போது கலர் மாறிடும். இது வந்து எல்லா லேயருக்கும் கீழே இருக்கிற மாதிரி நான் எடுத்துகிட்டு வர போகிறேன். இப்போ லேயருக்கு கீழே பேக்ரவுண்டுக்கு மேலே வைக்கிறேன் ட்ராக் பண்ணிவிட்டு. தென் இதோட ஆங்கிளும் நான் சேஞ்ச் பண்ணுறேன். கண்ட்ரோல் T ஆங்கிள் சேஞ்ச் பண்ணுறேன். ஓகேங்களா? ஆங்கிள் சேஞ்ச் பண்ணிவிட்டு அந்த பிளேஸ்மெண்ட்டில் நான் வைக்கிறேன். தென் அகைன் ஒரு ரெக்டாங்குலர், லென்த்துக்கு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ட்ரா பண்ணுறேன். அதுக்கும் ஃபில்லு வந்து பிளாக் கொடுக்குறேன். கொடுத்துட்டு கண்ட்ரோல் T ப்ரெஸ் பண்ணி அதையும் என்ன பண்ணுறேன்னா மேலே இருக்கிற பிளாக் ரெக்டாங்குலருக்கு ஏற்ற மாதிரி ஆங்கிள் சேஞ்ச் பண்ணிவிட்டு நான் ஒரு டிஸ்டன்ஸில் வைக்கிறேன். ஓகேங்களா? இது ஒரு மாடல், ஐடி கார்டு மாடல், அதனால் நான் இப்படி வைக்கிறேன். ஓகேங்களா? இப்போது மேலே இருக்கிற டிசைன் முடிஞ்சிச்சு, ரைட் சைடு அண்டு லெஃப்ட் சைடு. தென் அகெயின் ஒரு ரெக்டாங்குலர். இந்த ரெக்டாங்குலர் நான் எதுக்காக வரைகிறேன் அப்படின்னா ஃபோட்டோ நம்ம இந்த இடத்துல வைக்கணும் நம்ம. அதனால் இந்த இடத்துல ஒரு ரெக்டாங்குலர், கலர் வந்து பார்த்திங்கன்னா க்ரே கொடுக்குறேன். ஆல்ட்டு பேக் ஸ்பேஸ் பண்ணும்போது க்ரே கலர் ஃபில் ஆகிடும். அகெயின் ஒரு காப்பி எடுக்கணும். ஆல்ட்டு ட்ராக் பண்ணி காப்பி எடுக்கிறேன். அதுக்கு கலர் வந்து ஒயிட் வைக்கிறேன்.
சைஸ் கம்மி பண்ணிவிட்டு கலர் பேலட் கிளிக் பண்ணும்போது கலர் பேலட் ஓப்பன் ஆகும். பியூர் ஒயிட் வச்சுட்டு ஓகே கொடுக்கும்போது ஆல்ட் பேக் ஸ்பேஸ் கொடுக்கும்போது நம்மளுக்கு அந்த ரெக்டாங்குலர் வந்து ஒயிட்டாக மாறிடும். ட்ராக் பண்ணி நான் என்ன பண்ணுறேன்னா அந்த கிரே ரெக்டாங்குலருக்கு மேலே வைக்கிறேன். இது வந்து சைஸ் கம்மியாக இருக்கும், கிரே ரெக்டாங்குலர் வந்து சைஸ் கொஞ்சம் பெருசாக இருக்கும். இப்போ கீழே டிசைன் பண்ண போகிறேன். அதுக்காக அகைன் ஒரு ரெக்டாங்குலர் போட்டுட்டு கலர் வந்து ரெட்டு கொடுக்குறேன். ஹைட்ராப்பர் டூல் மூலமாக மேலே இருக்கிற ரெட்டு கொடுத்துட்டு ஆல்ட் பேக் ஸ்பேஸ் அழுத்தும் போது என்ன ஆகும்னா கலர் ஃபில் ஆகிடும். ஓகேங்களா? இதுக்கும் கண்ட்ரோல் T ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஆங்கிள் சேஞ்ச் பண்ணுறேன். தென் கிளிக் பண்ணிவிட்டு சேம் அதே ரெக்டாங்குலரை ஒரு காப்பி எடுக்கிறேன். ஆல்ட்டு ப்ரெஸ் பண்ணி ட்ராக் பண்ணுறேன். எனக்கு ஒரு காப்பி கிடைக்குது. கலர் பேலட் கிளிக் பண்ணிவிட்டு அதுக்கு கலர் வந்து பிளாக் கொடுத்துட்டு ஓகே கொடுக்குறேன். ஆல்ட்டு பேக் ஸ்பேஸ் கிளிக் பண்ணுறேன். பிளாக்காக மாறிடுது. அது என்ன பண்ண போகிறேன்னா ரெட் ட்ரையாங்கிளுக்கு கீழே வைக்கணும். ஆனால் இது வந்து ரெக்டாங்குலருக்கு கீழே வைக்கணும். அப்போ லேயர் பேனல் என்ன பண்ணுறேன் அப்படின்னா டவுன் பண்ணுறேன். எனக்கு கீழே வந்துடுச்சு. ஓகேங்களா? இன்னும் கொஞ்சம் பெருசு பண்ணணும். கண்ட்ரோல் T அழுத்திட்டு இன்னும் கொஞ்சம் பெருசு பண்ணுறேன். ஓகேங்களா? இப்போ ரெட் ரெக்டாங்குலருக்கு கீழே பிளாக் ரெக்டாங்குலர் வந்து அந்த ஆங்கிளில் நான் பிளேஸ்மெண்ட் பண்ணிடுறேன். இப்போ ரைட் சைடில் அந்த டிசைன் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டேன். இப்போ அகெயின் ஒரு கிரே கலர் அதுக்கும் கீழே ஒரு ரெக்டாங்குலர் நான் ட்ரா பண்ணோம். காப்பி எடுத்துட்டேன். ஆல்ட்டு ப்ரெஸ் பண்ணி ட்ராக் பண்ணிவிட்டு கிரே கலர் கொடுக்குறேன். கொடுத்துட்டு ஆல்ட்டு பேக் ஸ்பேஸ் கிளிக் பண்ணும்போது கிரே கலருக்கு மாறிடுது. இதை என்ன பண்ணுறேன் அப்படின்னா எல்லாத்துக்கும் கீழே எடுத்துகிட்டு வரணும். இது மிடில் இருக்குது இந்த ரெக்டாங்குலர் எல்லாத்துக்கும் கீழே எடுத்துகிட்டு வரணும். என்ன பண்ணுறேன்னா ஜஸ்ட்டு ட்ராக் பண்ணி பேக்ரவுண்டுக்கு மேலே அப்படி வச்சாலும் வரல. அதனால் அந்த லேயரே என்ன பண்ணுறேன் அப்படின்னா பேக்ரவுண்ட் லேயருக்கு மேலே வச்சுக்கிறேன். அப்போ எல்லாத்துக்கும் கீழே போயிடுச்சு. இதையும் நான் என்ன பண்ணுறேன்னா இந்த சைஸே கரெக்டாக இருக்குது, அதனால் விட்டுடுறேன். இப்போ பாருங்க ரெட்டு, பிளாக்கு, கிரே இது மூணும் சீரியஸாக இருக்குது. அகைன் லெஃப்ட் சைடில் ஒரு டிசைன் வரையணும். ரெக்டாங்குலர் ட்ரா பண்ணுறேன். ஃபில்லு ரெட் கலரு. அகைன் ஒரு பிளேஸ்மெண்ட்டில் நான் என்ன பண்ணுறேன்னா வைக்கிறேன். அகைன் ஆல்ட்டு ப்ரெஸ் பண்ணி ஒரு ரெக்டாங்குலர். இதுக்கு கலர் வந்து பார்த்திங்க அப்படின்னா பிளாக்கு. ஐட்ராப்பர் மூலமாக பிளாக்கை செலக்ட் பண்ணிவிட்டு அந்த புது ரெக்டாங்குலருக்கு ஆல்ட்டு பேக் ஸ்பேஸ் கிளிக் பண்ணும்போது அது பிளாக்காக மாறிடும். அந்த ரெக்டாங்குலரை அந்த ரெட் ரெக்டாங்குலருக்கு கீழே எடுத்துகிட்டு வரேன். இது எனக்கு வி ஷேப் மாதிரி இருந்தால் நல்லாயிருக்கும்னு தோணுது. நான் வி ஷேப் மாதிரி வச்சா இப்படி இருக்குது. ஸோ அதனால் ரைட் கிளிக் பண்ணிவிட்டு பெர்ஸ்பெக்டிவ் கொடுக்குறேன். கொடுக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா அந்த ஷேப் வந்து நம்ம கரெக்டாக வச்சுக்கலாம். பெர்ஸ்பெக்டிவ் கொடுக்குறேன். இங்கே பாருங்கள் ரெக்டாங்குலர் வந்து எப்படி மாறுதுன்னு பாருங்கள். ஜஸ்ட் அந்த பாயிண்ட்டை வச்சுட்டு நான் என்ன பண்ணுறேன்னா ட்ராக் பண்ணுறேன். பெர்ஸ்பெக்டிவ் கரெக்டாக வரல. ஸோ அகைன் பெர்ஸ்பெக்டிவ் கரெக்டாக வரல. ஸோ அகைன் என்ன பண்ணுறேன்னா கண்ட்ரோல் T ரைட் கிளிக் டெசார்ட் கொடுக்குறேன். அதே சேம் தான். அந்த பாயிண்ட்டை பிடிச்சி அப்படியே ட்ராக் பண்ணுறேன். கரெக்டான அட்ஜஸ்ட்மெண்ட் வைக்கிறேன். அப்போ நம்மளுக்கு
வி ஷேப்பில் அந்த பிளாக் கலர் ரெக்டாங்குலர் வந்து அந்த ஆங்கிளுக்கு நம்மளுக்கு வந்து தெரியும். தென் இது வந்து எனக்கு ஓகேன்னு தோணுது. ஓகே, இப்போ மேலே கீழே ரைட் லெஃப்ட்டு எல்லா சைடுமே நம்ம வந்து என்ன பண்ணிட்டோம்னா டிசைன் பண்ணிட்டோம். ப்ளஸ் ஃபோட்டோ வைக்கிறதுக்கும் நம்ம என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா டிசைன் பண்ணிட்டோம். இப்போ ஃபோட்டோ வைக்கிறதுல வந்து எட்ஜு வந்து கொஞ்சம் ரவுண்டாக இருந்தால் நல்லாயிருக்கும். அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, ரவுண்டாக வர வைக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, டூல் பாரில் போயிட்டு டைரக்ட் செலெக்ஷன் டூல் எடுக்கணும். உங்களுக்கு அந்த ரவுண்ட் கலர் ஓகே, இப்போ அங்கே ஒரு ரவுண்டு மாதிரி ஒன்று வரும். அது ஜஸ்ட்டு ட்ராக் பண்ணிங்கன்னா அது என்ன ஆகிடும்னா ரவுண்ட் எட்ஜாக மாறிடும். இப்போ தெரியுதுங்களா? ஷார்ப் எட்ஜு ரவுண்ட் எட்ஜாக மாறிடும். ஓகேங்களா? நான் என்ன பண்ணுறேன்னா இமேஜ் இடத்துல நான் வச்சுட்டு கிளிப்பிங் மாஸ்க் பண்ணிட்டேன். கிளிப்பிங் மாஸ்க் டியூட்டோரியல் வந்து நம்ம சேனல்லே ஆல்ரெடி போட்டிருக்கேன், அதை பாருங்கள். இப்போ டிசைன் லூம் அகாடமி அந்த இடத்துல வந்து ஐடி கார்டோட நேம் இருக்கணும் இல்லைங்களா? அதனால் நான் வந்து நம்ம சேனலோட பேரே போட்டிருக்கேன், டிசைன் லூம் அகாடமி. போட்டுட்டு அகாடமியோட கலர் மட்டும் என்ன பண்ணுறேன்னா ரெட்டுக்கு மாற்றிக்கிறேன். தென் சேம் தான், டெக்ஸ்ட்டை கிளிக் பண்ணிவிட்டு நான் இந்த மாதிரி என்ன பண்ணுறேன் அப்படின்னா டெக்ஸ்ட்டெல்லாம் ஐஃபன்ஸ் இருக்குது பார்த்தீங்களா? ஐஃபன்ஸ் ஒன்று ஒன்றா ட்ராக் பண்ணி காப்பி பண்ணிக்கிறேன், கரெக்டாக வச்சுக்கிறேன் ஈவனாக. இங்கே பாருங்கள், ஜஸ்ட்டு கிளிக் ஆல்ட்டு ப்ரெஸ் பண்ணி ட்ராக் பண்ணும்போது எனக்கு அது ஒரு காப்பி வரும், கரெக்டாக நேராக எடுத்து வச்சுக்கிறேன். ஓகேங்களா? இப்போ டெக்ஸ்ட்டில் போயிட்டு நம்ம வந்து ஒவ்வொரு லெட்டர்ஸாக கொடுக்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஐடி, ஃபஸ்ட்டு ஐஃபனுக்கு மேலே கரெக்டான பிளேஸ்மெண்ட்டில் வச்சுட்டு அதையே ஆல்ட்டு ப்ரெஸ் பண்ணி ட்ராக் பண்ணும்போது எனக்கு ஒரு ஃபாண்ட் வந்து என்ன ஆகும் அப்படின்னா காப்பி ஆகும். நான் ஃபோன் நம்பர் அப்படின்ட்டு கொடுக்குறேன். அகெயின் ஆல்ட்டு ப்ரெஸ் பண்ணிவிட்டு அந்த ஐஃபனுக்கு நேராக வைக்கிறேன். இங்கே வந்து மெயில் ஐடி கொடுக்குறேன். கிளிக் பண்ணிவிட்டு ஸ்டார்டிங் ஸ்டேஜ் ஈவனாக இருக்கணுன்றதுக்காக வச்சுருக்கேன். அதே அகைன் அப்படின்னா ஆல்ட்டு ப்ரெஸ் பண்ணி ட்ராக் பண்ணுறேன், காப்பி கிடைக்குது. அந்த இடத்துல டேட் ஆஃப் பர்த் கொடுக்குறேன், DOB. ஓகேங்களா? இந்த சைடில் இப்போ ரைட் சைடில் என்ன பண்ணோம் அப்படின்னா டெக்ஸ்ட்டு வந்து நான் ஃபில் பண்ணணும். ஐடி என்ன, ஃபோன் நம்பர் என்ன, மெயில் ஐடி என்ன, டேட் ஆஃப் பர்த் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து பண்ணணும். அதே நம்பர் என்ன பண்ணுறேன்னா ட்ராக் பண்ணுறேன். ஆல்ட்டு ப்ரெஸ் பண்ணி ட்ராக் பண்ணும்போது எனக்கு ஒரு காப்பி கிடைக்கும். அதுக்கப்புறம் நான் ஓவராலாக என்ன பண்ணிப்பேன்னா எடிட் பண்ணிப்பேன். ஓகேங்களா? இப்போ ஐடி கிளிக் பண்ணிவிட்டு ஐடி நம்பர் நான் வந்து போடுறேன். ஆல்ரெடி ஃபோன் நம்பர் இருக்குது. மெயில் ஐடியாக என்ன பண்ணுறேன் அப்படின்னா designacademy@gmail.com. இது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெருசாக இருக்குது. ஓகேங்களா? இதோட சைஸ் என்ன பண்ணுறேன்னா கம்மி பண்ணுறேன். .5 வச்சுட்டு ஓகே கொடுத்துட்டு வைக்கிறேன். டேட் ஆஃப் பர்த்து இந்த பிஎஸ்டி வந்து நான் உங்களுக்கு கொடுக்க போகிறேன். அதனால் வந்து வெறும் மந்த்து, டேட்டு, இயர் இது கொடுக்க போகிறேன். நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா எடிட் பண்ணிக்கலாம். உங்கள் டேட் ஆஃப் பர்த்து இல்லை இமேஜ்லாம் போட்டு எடிட் பண்ணிக்கலாம்.
இது எல்லாமே கரெக்டாக இருக்குது. இந்த design@gmail.com வந்து கொஞ்சம் பெருசாக இருக்குது, லென்த்து வந்து கொஞ்சம் பெருசாக இருக்குது. அதனால் என்ன பண்ணுறேன்னா இந்த அகாடமின்றதை நான் எடுத்துடுறேன். design@gmail.com போட்டுட்டு மேலே என்ன சைஸ் இருக்கோ அதே சைஸுக்கு நான் வச்சிடுறேன். மேலே டெக்ஸ்ட்லாம் ஒரு சைஸ் இருக்குல்ல, அதே சைஸ்க்கே வச்சிடறேன். அப்போ தான் எல்லாமே ஈவனாக இருக்கும். ஓகேங்களா? இது வந்து ஐடி கார்டோட ஃப்ரண்ட்டு பேஜ். நான் என்ன பண்ணுறேன்னா கீழே இருக்கிற ரெட் ரெக்டாங்கில் இருக்குது, ரைட் லெஃப்டில் இருக்கிற எல்லா ரெக்டாங்கிலருக்கும் ஜஸ்ட்டு ஷேடோ கொடுக்குறேன். அப்போ தான் விஷுவலாக கொஞ்சம் நல்லா தெரியுன்றதுக்காக. நான் ரொம்ப வைக்கல, கம்மியாக தான் வச்சுருக்கேன். ஓகேங்களா? ட்ராப் ஷேடோ கொடுத்துட்டு இது நம்மளுக்கு ஃபஸ்ட்டு பேஜுக்கு போதுமான டிசைன் பண்ணிட்டோம். இப்போ என்ன பண்ண போகிறோன்னா பேக் சைடு இருக்கிற ஒரு இமேஜுக்கு சேம் ப்ராசஸ் தான், அதே சைஸ் கொடுக்குறோம். பேக் சைடு ஓகேங்களா? அதே டிசைன் வரணும் அப்படின்னா என்ன பண்ணுறோம் அப்படின்னா மேலே இருக்கிற லேயரை கிளிக் பண்ணி ஷிஃப்ட்டு ப்ரெஸ் பண்ணி டவுன் பண்ணுங்கள், லிங்க்கு கொடுங்க. இப்போனா எல்லாமே லிங்க் ஆகிடும். இப்போ அப்படியே கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணி அடுத்த ஒர்க் பிளேஸுக்கு வந்து நான் என்ன பண்ணுறேன்னா வச்சிடுறேன். இங்கே பாருங்கள், ரெண்டாவது ஒர்க் பிளேஸுக்கு வந்து நம்ம இமேஜ் வந்துச்சு. இப்போ நம்மளுக்கு தேவையில்லாத பின்னாடி டிசைனுக்கு வந்து நமக்கு அகைன் இதே தேவையில்லாதெல்லாம் வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா டெலீட் பண்ணிக்கலாம். ஒவ்வொன்றா கிளிக் பண்ணி டெலீட் பண்ணின்னு வந்துடுங்க. இது எதுவுமே நம்மளுக்கு தேவைப்படாது. இது எல்லாத்தையுமே நான் டெலீட் பண்ணுறேன். இந்த விசிட்டிங் கார்டோட டிசைன் வந்து நீங்கள் வந்து ஸ்கூல் ஸ்டூடெண்ட் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், காலேஜ் ஸ்டூடெண்ட்டு, இல்லை வந்து பிஸ்னஸ் கார்டு. நீங்கள் ஏதாவது நீங்கள் பிஸ்னஸ் பண்ணுறீங்க, நீங்கள் இல்லைனா ஐடி கம்பெனியில் வேலை செய்கிறீங்க, அவங்களாம் இந்த ஐடி கார்டு வந்து இந்த மாடல் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு பிஎஸ்டி வந்து நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுப்பேன், ஃப்ரீயாக கொடுப்பேன். ஓகேங்களா? யுவர் சின்சியர்லி அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணுறேன்னா டைப் பண்ணிக்கிறேன், அதை டவுனில் வச்சுருக்கேன். ஓகேங்களா? ஓகே கொடுத்துட்டு நான் ஃப்ரண்ட்டு பேஜில் இருக்கிறத அப்படியே காப்பி பண்ணி தேவையில்லாத பார்ட்ஸ் எல்லாத்தையுமே டெலீட் பண்ணிட்டேன். அவ்வளோதான் நான் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? இப்போ நம்ம பிராண்டோட நேம் வந்து நம்ம கொடுக்கணும். பிராண்டோட நேம் வந்து பார்த்திங்க அப்படின்னா டிசைன் லூம் அகாடமி அப்படின்ட்டு கொடுக்குறேன். ஓகேங்களா? ஓகே, டிசைன் லூம் அகாடமி கொடுத்துட்டு அதுக்கான கீழே வந்து ஒரு ஸ்லோகன் மாதிரி நான் கொடுக்குறேன். டிசைன் லூம் அகாடமி லேர்ன் எவ்ரி திங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்லோகன் கொடுக்குறேன். அந்த கம்பெனியோட பிராண்டோட ஸ்லோகன் லேர்ன் எவ்ரி திங், எவ்ரிவேர் அண்ட் எவ்ரி திங். சைஸ் கம்மி பண்ணிக்கிறேன்.
ஏரியல் போல்டு இட்டாலிக் வச்சுட்டு சைஸ் வந்து நான் கம்மி பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? இது டிசைன் லூம் அகாடமி ஸ்பேஸ் அதிகமாக இருக்குது என்ட்ரு வச்சதுனால நான் என்ன பண்ணிக்கிறேன்னா டிசைன் லூம் மட்டும் இருக்கட்டும், அதே டெக்ஸ்ட்டை ஆல்ட் ப்ரெஸ் பண்ணி ட்ராக் பண்ணி கொஞ்சம் கிட்ட வச்சுக்கிறேன். காப்பியாக வந்துடும். டபுள் கிளிக் பண்ணும்போது இந்த மாதிரி வரும். இப்போ அகாடமின்னு போட்டுக்கிறேன். இப்போ வந்து ஸ்பேஸ் வந்து கம்மியாக இருக்கும். டிசைன் லூம் அகாடமி லேர்ன் எவ்ரிதிங். ஓகேங்களா? இது வந்து பிராண்டோட நேம். இப்போ இந்த டிசைன் லூம் அகாடமியோட பாயிண்ட்ஸ் ஒரு 3 பாயிண்ட்ஸு. ஓகேங்களா? என்னென்ன பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு 3 பாயிண்ட்ஸு நான் கொடுக்குறேன். ஃபில் வந்து ரெட் வச்சுக்கிறேன். ஏன்னா கலர் ஃபுல்லாகவே ரெட்டாக தான் இருக்குது. அதனால் ரெட்டு இருந்தால் தான் கரெக்டாக இருக்கும். ஆல்ட்டு ப்ரெஸ் பண்ணிவிட்டு ட்ராக் பண்ணிக்கிறேன். 3 காப்பி எடுத்துகிட்டு தென் டெக்ஸ்ட்டில் நான் ஆல்ரெடி காப்பி பண்ணி வச்சுருந்த டெக்ஸ்ட்டை வந்து பேஸ்ட் பண்ணிக்கிறேன். அகைன் அதே டெக்ஸ்ட் எனக்கு வந்து கொஞ்சம் பேராகிராஃப் மாதிரி வேணுன்னா ஆல்ட்டு ப்ரெஸ் பண்ணி அப்படியே ட்ராக் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட்டு ஃபார்மேட்டுக்காக நான் பண்ணுறேன். இல்லைனா நீங்கள் உங்கள் ஸ்டைல் ஏதாவது உங்கள் டெக்ஸ்ட் ஏதாவது இருந்தால் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா டைப் பண்ணிக்கலாம். நான் என்ன பண்ணேன்னா அந்த 3 பாயிண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி இந்த டெக்ஸ்ட்டை வந்து என்ன பண்ணேன்னா காப்பி பண்ணுறேன். ஆல்ட்டு ப்ரெஸ் பண்ணி ட்ராக் பண்ணும்போது நம்மளுக்கு இந்த மாதிரி கிடைக்கும். இந்த டாபிக் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீலான்சர், ஸ்டூடெண்ட்டு, ஒர்க்கிங் ப்ரொஃபஷ்னல் இவங்க எல்லாருக்கும் பார்த்திங்கன்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதுபோல் யூஸ்ஃபுல்லான டாப்பிக்கில் அகைன் மீட் பண்ணலாம். நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.